Hello students, welcome back to my channel. So 11th standard தமிழ் எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சு ரிவிஷன் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ நாளைக்கு காலையில் வந்து தமிழ் எக்ஸாம் வந்து எழுத போறீங்க. ஸோ அதுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ ஆல்ரெடி ஒரு 3 கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 3ஐயும் நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க. பார்க்கலாட்டி நம்ம சேனலில் இருக்குது. ஒன்ஸ் அகெயின் ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கோங்க நீங்கள் பார்க்கல அப்படின்னா. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மந்த் நடந்தது. ஜூன் மந்த்தில் வந்து சப்ளிமெண்டரி எக்ஸாம் நடக்கும், பப்ளிக் எக்ஸாம். ஸோ அந்த மாதிரி நடந்தது. ஸோ எப்போவுமே வந்து சப்ளிமெண்டரி எக்ஸாம்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து அடுத்த வருஷம் கேட்கறது எப்பவுமே வழக்கமா இருக்குது. லாஸ்ட் இயர் 12th மேஜர் சப்ஜெக்ட் குறிப்பா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்றேன். ஏன்னா இதுல இருந்து நிறைய கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுது. குறிப்பா பிக் கொஸ்டின் 4 மார்க் 6 மார்க் கொஞ்சம் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ அதனால இதுல என்னென்ன கேட்டிருக்காங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு எக்ஸாம்ல நாளைக்கு வந்துச்சு அப்படின்னா உங்களால எவ்வளவு மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோக்கு தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் மறந்துடுறீங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அது நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ மஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ 2 மார்க் பாருங்க. மருத்துவத்தின் பிரிவுகளாக குரல் கூறுவன யாவை? காற்றின் தீராத பக்கங்களில் எது எத்தனை எழுதி சென்றது? காவடி சிந்து என்பது யாது? செந்துரை பாடான் பாட்டு துறை விளக்கம். 4 கொஸ்டினுமே நமக்கு தெரியும். 4மே நான் சொன்ன கொஸ்டின் தான். ஸோ அதனால ஈஸியாக எழுதிடுவீங்க. ஸோ அடுத்து அகைன் பாருங்க, இனம் மொழி குறித்த ரசூல் கம்சத்தொகை பார்வை. இது நான் சொல்லியிருந்தேன். ஃப்ரெஸ்கோ ஓவியங்கள் கற்றலி கோவில் 4 மார்க். அதுல இருந்து ஃப்ரெஸ்கோ ஓவியங்களை மட்டும் 2 மார்க்ல கேட்கறாங்க. ஸோ இது ரெண்டுமே நீங்க எழுதிடுவீங்க. ஈஸியான ஒரு கொஸ்டின். ஸோ அடுத்தது மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் எத்தனை நேரம் சொன்னேன் தானே. மொழிக்கு முதலில் எழுதி ரெண்டுமே சொன்னேன். அதுல மொழிக்கு முதலில் கேட்டிருக்காங்க. புணர்ச்சி விதி பூஞ்சோலை வாயொலிக்கு புணர்ச்சி விதி. எதிர்நீச்சல் என்னும் மரபு சொல்லை தொடரில் அமைத்து எழுதுக. ஸோ பேச்சு வழக்கு எழுத்து வழக்கா செய்தி தொடராக்குறது. ஸோ இந்த எல்லாமே உவமை உருவகம் வேறுபடுத்துக. ஸோ மயங்கொலி சொற்கள் இதெல்லாம் கேட்டிருக்காங்க, பார்த்துக்குங்க. 4 மார்க். திருமலை முருகன் பல்லு கூறும் வடகரை நாட்டின் வளம் குறித்து எழுதுக. நான் நேற்று இம்பார்ட்டன்ட் சொல்லியிருப்பேன். ஸோ வடகரை தென்கரைன்னு நெடுவினால இருக்கும். பட் ஸ்டில் வந்து ஏதாவது ஒன்றை மட்டும் கூட சம்டைம்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் இங்கே ஒன்றை தனியாக 4 மார்க்ல கேட்டிருக்காங்க. எப்படி ஃப்ரெஸ்கோ ஓவியங்கள் கற்றலி ஓவியங்கள 2 மார்க்ல கேட்டாங்களோ அதே மாதிரி இதை பிரித்து 4 மார்க்ல கேட்டிருக்காங்க. பார்த்துக்கங்க, எப்படி வேணாலும் கேட்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. அடுத்து உள்ளுரை ஓமை இறைச்சி எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ஈஸியான ஒரு கொஸ்டின். உயிர் தமிழ் உயிரென்று போற்றுமீன்கள் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. நான் சொன்ன மாதிரி இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருகல இருந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரி வரும். குறிப்பறிதல் குரல் வெளி விளக்குக. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் 2 எழுதணுமா? 3 கொஸ்டினுமே ஈஸி தான். 3ல் 2 நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். 4வது வந்து நானுமே ஐ திங்க் சொல்லலை, அது புக்கில் இருக்கானே எனக்கு தெரியல, புக் பேக்கானே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஐ திங்க் அது புக் இன்சைடுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது இதில் பாருங்க, 36ல ரொம்ப ஈஸி. தமிழ் இலக்கிய கல்வி குறித்து நீங்கள் இருந்தது. ஆனந்தரங்கிற ஒரு வரலாற்று ஆசிரியர். இதெல்லாம் திரும்ப நான் சொன்ன கொஸ்டின் தான். தாமசிகம் என்றால் என்ன? இது 3மே ஈஸி. அதில் 2 ஐ திங்க் 37 38 ஈஸியாக எழுதிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்க, சொற்பொருள் பின்வரும் நிலைனி. அதுக்கப்புறம் இளைததாக முள்மரம் அப்படிங்கிற ஒரு குரல்ல வரும் அணி கேட்டிருக்காங்க, பாத்துக்கோங்க. ஸோ நான் உங்கள்ட்ட சொல்லியிருப்பேன், பிரிதுமொழிதல் அணி, சொற்பொருள் பின்வரும் நிலை அணி, உருவக அணி, வேற்றுமை அணின்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் நல்லா படிச்சிருக்கு சொல்லியிருப்பேன், நல்லா படிச்சுக்கோங்க. நயம் பாராட்டுதல். அப்புறம் இதுவும் சொல்லியிருப்பேன், பொருள் இலக்கணமாக பொருள் புறப்பொருள். ஸோ இது வந்து நீங்க வந்து ஒரு பேரா மாதிரி எழுதணும். ஸோ அந்த இது பாத்துக்கோங்க. டிரான்ஸ்லேஷன்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்து 6 மார்க் பாருங்க, கொடையில் சிறந்து விளங்க வள்ளுவம் கூறும் வழிகளை ஒப்பருவதல் திருக்குறள் இருந்து கேட்டிருக்காங்க. நடராசன் தனிமொழி ரெண்டுமே நான் சொன்னதுதான். பௌத்த கல்வி சமண கல்வி மரபுவழி கல்வி முறைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றல்கள் சொல்லியிருந்தேன். கல்லும் கதை சொல்லும் இதுவும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதையும் வந்து நல்லா பார்த்துங்க. ஏன்னா கல்லும் கதை சொல்லும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் தான். அட் சேம் டைம் இன்னொன்று கூட இருக்கும், நான் நேற்று வீடியோ போட்டேன், அதில் போய் பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வாடிவாசலும் நர்த்தகி நடராஜன் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. நான் சொல்லியிருப்பேன் 6ஆம் திணை வாடிவாசல் யானை டாக்டர் இது 3 படிச்சுக்கோங்க, 1 வரும்னு. இது போக எக்ஸ்ட்ரா படிக்கிறது அப்படின்னா நர்த்தகி நடராஜன் பிம்பம் இதெல்லாம் படிச்சுக்கோங்க, கன்ஃபார்ம் வரும்னு. ஸோ அதை தான் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏடு தொடக்கி வைத்து என தொடங்கும் வில்வரத்தின பாடலும் நன்று என முடியும் குரலும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் பாருங்க எப்படி ஈஸியா இருக்கா இல்லையா. இந்த கொஸ்டின் பேப்பரோட பிடிஎஃப் நான் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றேன், ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்தா நீங்க எவ்வளோ எடுப்பீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு எக்ஸாம் ஈஸியா வரும் அப்படின்னு நான் காட்டை ப்ரே பண்ணிக்கிறேன். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட், வெரி ஆல் தி பெஸ்ட்.